என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிப்டி அண்ட் பேங்க் அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு நிப்டி பாத்தீங்க அப்படின்னா 4 பாயிண்ட் பிளஸ்லயும் பேங்க் நிப்டி -24 பாயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்லா சைடுவேஸ் தான் மார்க்கெட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பேங்க் நிப்டியும் பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் சைடுவேஸ் தான். எக்ஸ்பீரியட வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஆனா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கல. சரிங்களா? ஸோ இப்போ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 24,115 தான் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,190. ஓகேங்களா? இப்போ இருக்கிறதுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். இந்த சப்போர்ட்டை உடைச்சதுன்னா மார்க்கெட் ஃபர்தரா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? 24,100 உடைச்சதுன்னா மார்க்கெட் 24,253, அதுக்கு மேல 24,300. ஸோ இந்த லெவலெல்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் 49,674 அதுதான் சப்போர்ட். 49,850 அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இதை ஐய பிரேக் பண்ணுச்சுன்னா மேல போகும், லோவா பிரேக் பண்ணா கீழே வரும். ஏன்னா மார்க்கெட் சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்த வந்து நாளைக்கு மார்க்கெட் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம். ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது நிப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட் நிப்டி 20 செகண்டுக்கு எடுத்துருக்கோம். ஏன்னா 14th ஆகஸ்ட் க்ளோஸ் ஆனதுனால 20 செகண்டுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கான ஓப்பன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் 24,200ல பாருங்க. அதுதான் இப்போதைக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பெரிய அளவு ஒரு 25 கான்டாக்ட் தான் இருக்கிறதால அது ஒரு இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் 24,200 தான் இப்போ இருக்கான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,000. ஏன்னா 24,100ல இருக்கிறாங்க. பெரிய அளவில் ஒரு 12 லட்சம் காலும் 15 லட்சம் புட்டும் தான் இருக்கு. ஸோ பெரிய அளவில் 24,100 ஸ்ட்ராங் இல்லை. 24,000 ஒரு 20 லட்சம் கான்டாக்ட். இப்போ 24,000 வந்து சப்போர்ட்டும் 24,200 இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி என்எஸ்சிலையும் பார்த்தலாம். என்எஸ்சியில பத்தி பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இருக்க ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 24,200 99,000 பிளஸ் 72,000 இருக்கு. ஸோ ஒரு 1 லட்சம் கான்ட்ராக்ட் பக்கம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 99,600 இருக்கு. ஸோ 1 லட்சம் கான்ட்ராக்ட் வச்சுங்க. ஸோ 1 லட்சம் கான்ட்ராக்ட் இருந்தாலே அது ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 1 லட்சம் கான்ட்ராக்ட்ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இப்போதைக்கு ஆக்ட் பண்ணும் 24,200. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 1.21 எங்கன்னா 24,500. ஸோ 24,200 வந்து மார்க்கெட் பிரேக் பண்றான் அப்படிங்கிற பட்சத்துல 24,500 போகாம வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் பாருங்க எங்கேயுமே இல்லை. சரிங்களா? சொல்லிக்கிற மாதிரி சப்போர்ட் எங்கேயுமே இல்லை. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1.58 பிளஸ் 1.47 ஏடா இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா 23,200ல கிட்டத்தட்ட பாருங்க 1000 பாயிண்ட்ஸ் கீழே தான் வந்து சப்போர்ட்டே இருக்குது. இப்போதைக்கு அங்கதான் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. தெரியுங்க. இப்ப மார்க்கெட் 24,150 சம்திங் இருக்குது. ஆனா சப்போர்ட் எங்க அதிகபட்சம் கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னா 23,200 தான் சப்போர்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. 1.58 தெரியுங்களா? அது கடையில் எங்கேயுமே வந்து சப்போர்ட் இல்ல சொல்லிக்கிற மாதிரி. தெரியுங்களா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24,000த்துல 83,000 கான்ட்ராக்ட் தான் இருக்கு. ஸோ பெரிய அளவுல இல்ல. சப்போர்ட்டும் பாருங்க 83 கம்மியா தான் போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு லைவ் மார்க்கெட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 24,000 பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட் 23,200 தான். ஸோ நல்ல ஒரு தெரியுங்களா? அது வரைக்கும் மார்க்கெட் கீழே போலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்ல. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 24,500 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 200 தாண்டினா 500 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதனால 24,200க்கான கால் ஆப்ஷனும் 24,200க்கான புட் ஆப்ஷனும் பார்த்தலாம். ஸோ இப்போ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த 268 24,000க்கான கால் ஆப்ஷனை பத்தி 268 வந்து இப்போதைக்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 292 317 அதுக்கு மேல 375 இதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இந்த 268க்கு கீழே மார்க்கெட் போகுது அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கங்க. இன்னொன்னு இது கால் சைட் ட்ரெண்டை பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இருக்கிறதே வந்து இப்ப சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது. இப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் மேல போகும். 375 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் திருப்பி கீழே தான் வர வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுங்க. இது கால் சைடு இருக்கிற ட்ரெண்டு. கால் சைடு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான். ஓகேங்களா? மைண்ட்ல வச்சுக்க. இன்னொன்னு சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணதுனால எந்த மெசேஜ் உடைக்குதுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் உடைச்சதுன்னா கால் சைடு புல் பண்ணுங்க. இல்ல சப்போர்ட் உடைச்சிருச்சுன்னா மார்க்கெட் டவுனா பார்த்துக்கிறதுக்கு புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். அதே மாதிரி 24,200 புட் ஆப்ஷன். ஏன்னா இப்ப இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அதுதான் பண்ணுது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹைட் கொடுத்துட்டு ஒரு ரீட்ரேஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட். தெரியுங்களா?
ஸோ ட்ரெண்ட் வந்து நமக்கு இப்போதைக்கு புட் சைடு தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்க. நம்ம இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் லெவல், ஸோ இந்த ஏற்றத்துக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்டு அந்த 0.618 அப்படிங்கிற ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு தான் இந்த பாயிண்ட் பை ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலதான் இந்த மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. இல்லைங்களா? பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுங்க, எவ்வளவு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ 190, 172ல இருந்து 190. ஸோ அதுக்குள்ள மார்க்கெட் என்ன இருக்கு, சப்போர்ட் இருக்கு. கரெக்டா பாருங்க, 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து நின்றுட்டு இருக்கான். ஸோ நமக்கு ட்ரெண்ட் வந்து புட் சைடு தான் இருக்கு. இப்போதைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டான் மார்க்கெட். போனா அப்படின்னா இந்த 258 போவான். 258 பிரேக் பண்ணாதான் அடுத்த லெவல் போற வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு 24,200 புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 258க்கு மேல மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான். இந்த 258ல மார்க்கெட் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கு. சரிங்களா? அதுக்கு மேல வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? அது போதான்னு பாருங்க. 258 வந்து 24,200 போகுது அப்படின்னா அங்க வந்து ரிவர்சல் கொடுத்தா திருப்பி மார்க்கெட் இறங்கும், ஆல் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கங்க. இப்போதைக்கு மார்க்கெட் புட் சைடு 0.6 ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கான். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்பலாம். போனானா இங்க போலாம், இல்ல இப்படியே மார்க்கெட் திரும்புதுன்னா கீழே போலாம். மார்க்கெட் அப் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி ஓகேங்களா? ஸோ அடுத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டிக்கு பாத்திரலாம். ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 21 ஆகஸ்ட்டுக்கு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பார்க்கும்போது கால் சைடு தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ 49,700 மார்க்கெட் நிக்கிறான். ஓகேங்களா? ஸோ இதுக்காக பார்க்கும்போது சப்போர்ட்டும் சரி ரெசிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிறதால நம்ம சார்ட்டுக்காக பாத்திரலாம். இப்ப இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா லைவ் மார்க்கெட்ல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்எஸ்சி வெப்சைட்லயும் பாத்திரலாம். அங்க பார்த்தா நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கிளியரா தெரியும். ஓகேங்களா? இதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் 49,700 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க எங்கேயுமே இல்லை. தெரியுங்களா? எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி ரெசிஸ்டன்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்க வரும். அதே மாதிரி சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எதையுமே சப்போர்ட் அவங்க வந்து ரைட் பண்ணவே இல்லை. ரைட்டர்ஸ் வந்து பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த சைடுன்னு ஸ்ட்ராங்கா இப்போதைக்கு ரைட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்க. ஸோ டைரக்ஷன் மேல போகுமா கீழே போகுமாங்கிறது இப்போதைக்கு ரைட்டர்ஸ் ரைட் பண்ணல. ஸோ ரைட்டர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க. அவங்க எந்த சைடு ரைட் பண்றாங்களோ அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். காலை ரைட் பண்ணா டவுன் ஆகும், புட்டா ரைட் பண்ணா மேல போகும். ஸோ ரைட்டர்ஸ் வந்து எதையுமே ரைட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனை இப்போதைக்கு சொல்ல முடியல. அதனால வந்து பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக மட்டும் பார்த்தலாம். சப்போர்ட் 49,600 அதுக்கான கால் ஆப்ஷனும், 49,800 ரெசிஸ்டன்ஸ் அதுக்கான புட் ஆப்ஷனும் பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் இந்த லெவல் தான் இப்போதைக்கு இருக்கிறதா. இதுக்கான சப்போர்ட் இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தலாம். ஓகேங்களா? அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் 800 போயிட்டு திரும்புறானா கீழே வரலாம், இல்ல 600 இருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பினா மேல போகலாம். அதனால 49,600 கால் ஆப்ஷனும் 49,800 புட் ஆப்ஷனும் மட்டும் பார்த்தலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 49,600 கால் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் பண்ணி இருக்கு. 547 சப்போர்ட், 587, 674 தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். ஸோ கால் சைடு பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் சைடு தான் இருக்க, ஒரு ட்ரெண்ட் இல்ல. இருந்தாலும் ஓப்பன் டெஸ்ட் பார்த்துட்டு நீங்க அதுக்கு மாதிரி ட்ரேட் எடுத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி 49,800 புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்காக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டாலும் கூட புட் சைடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரெண்ட் இருக்கா. சரிங்களா? மார்க்கெட் எங்க நின்று இருக்கானா 0.32 இருக்கலாம். அதோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பாருங்க 330. இன்னொரு இப்ப ப்ரீவியஸா எடுத்த சப்போர்ட், அதாவது 293ல மார்க்கெட் ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்கு. அதான் ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாவும் இருக்கு இப்போதைக்கு. தெரியுங்க 0.618 அப்படிங்கிற அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலும் இந்த 291 இந்த ப்ரீவியஸா எடுத்த சப்போர்ட் ஒத்து போகுது. தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மார்க்கெட் அங்கதான் சப்போர்ட் எடுத்திருக்கு. நமக்கு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலும் அங்கதான் இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்து இந்த 290 டு 330. ஸோ இந்த ரெண்டு லெவல் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த ரெண்டு பிரைஸும் ரொம்ப முக்கியம். 300 டு 330 ஓகேங்களா? நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த சப்போர்ட் அதாவது 290 ரூபா 300 ரூபா வர்றான் அப்படின்னா அங்க உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்போ வந்து உங்களுக்கு 600 இருந்து 800 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. ஆனா லெவலும் கரெக்டா வர்றான். ரைட்டர்ஸும் வந்து கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்கிற பட்சத்துல இந்த 293 ரூபா உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குதுன்னா கண்டிப்பா எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் புடிச்சிட்டு போலாம், வாய்ப்பு இருக்கு. நீங்க ஓப்பன் த ஸ்டேஜை பொறுத்து மட்டும் எடுங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரைட் பண்ணல.
நிப்டிலையும் பேங்க் நிப்டிலையும் இப்போதைக்கு புட் சைடு தான் ட்ரெண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கால் சைடு ட்ரெண்ட் இல்ல தெரியுங்களா. புட் சைடு ட்ரெண்ட் இருக்கு, ஆனா கால் சைடு பாருங்க இப்போதைக்கு இருக்கா, பெருசா இல்ல. அதை மைண்ட்ல வச்சுக்கங்க, நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரி புட் சைடு பாருங்க பிரீமியம் கொஞ்சம் இருக்கு, 290 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சில கிடைக்குது. ஆனா கால் சைடு பாருங்க இன்னும் 500 ரூபா 600 ரூபா இருக்கும். பிரீமியமும் கால் சைடு ஹையா இருக்கு. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்பவுமே ஹை பிரீமியத்தை வாங்க மாட்டாங்க, கம்மியான பிரீமியத்தை வாங்குவாங்க. அதிகமான பிரீமியத்தை வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் கட்டுவாங்க. அதையும் பாத்துக்குங்க. ஸோ புட் சைடு கொஞ்சம் பிரீமியம் கம்மியா இருக்கு, கால் சைடு பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கு. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிப்டிக்கு அதே மாதிரி தான் ஓகேங்களா. புட் சைடு சாரி கால் சைடு பாருங்க 280 ரூபா 270 டு 300 ரூபாக்குள்ள இருக்கு. அதே வந்து புட் சைடு பாருங்க 170 190 நம்ம. ஸோ 170 190 மேக்ஸிமம் வந்து பாருங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்மியான பிரீமியம் தான் வாங்குவாங்க. அதனால பிரீமியம் வச்சு பார்க்கும் போதும் புட் சைடு கம்மியா தான் இருக்கு. ஸோ அதைத்தான் அதிக அளவுல பை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கால் சைடு நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மேபி கால் சைடு கொண்டு போற மாதிரி கொண்டு போகலாம். இது இப்ப இருக்கிற கரண்ட் சினரியோ ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் எடுத்துக்கங்க. மார்க்கெட் இப்போதைக்கு புட் சைடு ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஓகேங்களா. ஓப்பனர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க லைவ் மார்க்கெட்ல ஓப்பனர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.